ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்னதாக ஒரு டிப் கொடுத்தேன். காலையில் எழுந்து படிங்கன்னு சொன்னேன். அண்ட் தென் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் குழந்தைங்கள புஷ் பண்ணாதீங்க. படி படி படின்னு சொல்லி புஷ் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். அந்த டம்ளரில் எவ்வளோ கெப்பாசிட்டி வாட்டர் நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ கெப்பாசிட்டி வாட்டர் தான் அது என்ன ஆகும், ஃபில் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணோன்னா அது வழிஞ்சு கீழே போயிடும். அது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு செய்ய வைங்க. சரிங்களா? அவங்க வழியில் அவங்கள போக விடுங்க. ஆனால் சேஃப்டி இஸ் வெரி வெரி மோர் இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்னவாக இருக்கணும், கைடன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் வித்தவுட் பேரண்ட்ஸ் ஹெல்ப், வித்தவுட் பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் எதையும் நீங்கள் தனியாக செய்யாதீங்க. தனியாக செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் பேரண்ட்ஸ் கூட என்ன பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது எது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம அப்பா அம்மா கிட்டே என்ன பண்ணலாம், கேட்டு செய்யலாம். தப்பே கிடையாது. எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தா நம்மளுடைய அப்பா அம்மா மட்டும்தான். செகண்டரி தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம போகிற ஒர்க்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ப்ளீஸ் உங்கள் அப்பா அம்மா கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண பண்ண அவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே அவங்க லைஃப் மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாய்.